ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு 1999ஆம் வருஷம் வந்த தமிழில் மிக சிறந்த திரைப்படங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஹிட் திரைப்படங்கள் வந்தது, நிறைய பிளாக் பஸ்டர் மூவிஸ் வந்தது, நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் மூவிஸ்லாம் நிறைய வந்தது. அது என்னென்ன மூவிஸ், எப்படி எப்படி ரிலீஸ் ஆச்சு, என்ன தகவல்கள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு நாளுக்கு நாள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற திரைப்படம் பொண்ணு வீட்டுக்காரன். சத்யராஜ், பிரீதா விஜயகுமார், ராதா ரவி, கவுண்டமணி இவங்கெல்லாம் நடித்த இந்த திரைப்படத்தை இயக்குனது வந்து பி. வாசு அவர்கள், இசையமைச்சது இளையராஜா அவர்கள். ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பார். அதாவது வீட்டு வேலைக்காரன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பார். கவுண்டமணி காமெடி இதில் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப சூழ்நிலையை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக நடிச்சிருப்பாங்க எல்லாருமே. அவங்கவுங்க கதாபாத்திரத்தில் உணர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 டேஸ்க்கு மேலே ஓடின ஒரு திரைப்படம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இடம் பெற்றிருக்க திரைப்படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 100 டேஸ்க்கு மேலே ஓடின ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிறது நடிகர் பார்த்திபன் அவர்கள் இயக்கி தயாரித்த ஹவுஸ்ஃபுல் திரைப்படம். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா பார்த்திபன் அவர்களுடைய ஒரு வித்தியாசமான முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு சாதாரண ஒரு தியேட்டருக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து படமாக்கியிருப்பார் பார்த்திபன் அவர்கள். ஒரு வயசான கேரக்டரில் பார்த்திபன் அவர்கள் நடிச்சிருப்பார். சுவலக்ஷ்மி பார்த்திபனுக்கு பேரன் நடிச்சிருப்பாங்க. இது இல்லாமல் விக்ரம், வடிவேலு இவங்கெல்லாம் வந்து ரோஜா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்ணியிருப்பாங்க. 1999 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படமும் ஒரு சிறந்த திரைப்படமாக வந்து அந்த வருஷத்துக்கு உண்டான நேஷ்னல் அவார்டை வின் பண்ணிச்சு. பார்த்திபன் அவர்களுடைய வித்தியாசமான ஒரு திரைக்கதை, வித்தியாசமான ஒரு கதையம்சம் கொண்ட இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிறது நம்ம அஜித் அவர்கள் நடித்து சுந்தர் சி அவர்கள் இயக்கின ஒரு திரைப்படம் வந்து உன்னை தேடி. இந்த படத்தில் மாளவிகா, சிவகுமார், ராஜீவ், விவேக், வையாபுரி, கரண் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பார் சுந்தர் சி அவர்கள். அது வரைக்கும் காமெடி ஃபிலிமாக தான் அவர் நிறைய எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அஜித் அவர்களை வச்சு இந்த படத்தை வந்து அவர் ஹிட் படமாக கொடுத்தாரு. இந்த படம் அஜித் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம சுந்தர் சி அவர்களுடைய லைஃப்லேயும் சரி, இது ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் திரைப்படம்லாம் அப்போ வந்து ரொம்ப அதிகமாக வர காலகட்டத்தில் அஜித் அவர்களுக்கு அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் வந்து படம் சூட்டபுளாச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 டேஸ்க்கு மேலே ஓடின திரைப்படம். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் இந்த படத்தை வந்து இயக்குனர் சுந்தர் சி. படமும் வந்து நல்ல ஒரு வசூலை அள்ளி கொடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த 1999ஆவது வருடம் அஜித் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தி கொடுத்த வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் காதலர் தினம் திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா கதிர் அவர்களுடைய இயக்கத்தில் அப்போதைய புதுமுகமாக அறிமுகமான குணால் அவர்கள் நடித்தார். இந்த படத்துக்கு இசையமைச்சது இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான். பாடல்கள் செம்ம ஹிட்டாச்சு. படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கும் ஹிட்டாச்சு. என்ன ஒரு குறிப்பாக ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா இந்த படத்தில் வந்து அவருடைய ஹேர் கட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. குணால் ஹேர் கட்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் அந்த சமயத்தில் அவரை போலவே வந்து கட்டிங் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டால் இந்த படத்துடைய கிளைமேக்ஸை மாற்றி அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 2 கிளைமேக்ஸ் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் இருந்துச்சு. முதல் கிளைமேக்ஸ் வந்து ரசிகர்களுக்கு ஏற்புடையதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2வது கிளைமேக்ஸை மாற்றி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படமும் வந்து அந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. கதிர் அவர்களுடைய சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் இது. இந்த லிஸ்ட்டில் அடுத்து நாம் பார்க்க போகிறது சத்யராஜ் அவர்கள் நடித்த மலபார் போலீஸ். பி. வாசு அவர்களுடைய டைரக்ஷனில் அந்த வருஷத்துலேயே வந்த 2வது திரைப்படம் இது. ஸோ சத்யராஜ், பி. வாசு காம்பினேஷனில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் குஷ்பு, கவுண்டமணி, விஜயகுமார், சிவகுமார் இப்படி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லராக, ஒரு க்ரைம் த்ரில்லராக இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. படமும் வந்து சூப்பராக இருக்கும். சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு கேரள பாஷை பேசுகிற நடிகராக நடிச்சிருப்பார். சிறப்பாக நடிச்சிருப்பார். படமும் வந்து 100 டேஸ்க்கு மேலே ஓடிச்சு. இது ஒரு காமெடி ஃபிலிம்னு சொல்லலாம், க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு 2மே கலந்து எடுத்திருப்பார் நம்ம பி. வாசு அவர்கள். ஸோ இந்த படம் வந்து ஒரு 100 நாளுக்கு மேலே ஓடின ஒரு திரைப்படம் இது.
லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் ஆனந்த பூங்காற்று திரைப்படம். அஜித், மீனா, வடிவேலு, மணிவண்ணன் இவங்கலாம் நடிச்ச இந்த திரைப்படத்தை இயக்குனது ராஜ் கபூர் அவர்கள் இயக்குனாரு. இந்த படத்துக்கு இசையமைச்சது தேனிசை தென்றல் தேவா அவர்கள். பாடல்கள் ஹிட் ஆச்சு. அஜித்துக்கும் வந்து பெண்கள் ரசிகர்கள் அதிகமா ஆனந்த பூங்காற்று திரைப்படத்தில வந்து அதிகமா வந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்ன்னு சொல்லலாம். கார்த்திக் இதில கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, "உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்" படத்தில அஜித் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கு நன்றி விதமா வந்து இந்த படத்தில வந்து கார்த்திக் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, 100 டேஸ்க்கு மேல ஓடுன ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த 99 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்த வருடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம தல அஜித் அவர்களுடைய திரைப்படம் தான் அமர்க்களம் திரைப்படம். இந்த படத்தில ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் அவர்களுடைய 25வது திரைப்படமாக இந்த அமர்க்களம் திரைப்படம் அமைஞ்சது. டைரக்டர் சரண் அவர்களுடைய கூட்டணியில வெளிவந்த 2வது திரைப்படம். அஜித், சரண் கூட்டணியில வந்த 2வது திரைப்படம். ஏற்கனவே காதல் மன்னன் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படத்த குடுத்துருப்பாங்க. ஸோ அஜித், அ சரண், பரத்வாஜ் இவங்களுடைய காம்பினேஷன்ல வந்த 2வது திரைப்படம். இந்த படத்தில ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லைஃப் பார்ட்னரான ஷாலினி அவர்கள் இந்த படத்தில இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில தான் அவங்களுக்கு வந்து லவ் செட் ஆகி, அதுக்கப்புறமா வந்து அவங்க ரியல் லைஃப்லயும் வந்து அவங்க தம்பதிகளா வர ஆரம்பிச்சாங்க. அஜித் அவர்களுக்கு வந்து இந்த 25வது படம் ஒரு சிறப்பான திரைப்படமா அமைஞ்சது. மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. 100 டேஸ்க்கு மேல ஓடுன திரைப்படம். இந்த படத்தில வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தில ஷாலினி அவர்கள் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அவங்களுடைய ஓன் வாய்ஸ்ல. அதுவும் அந்த காலத்தில மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி 99 வருஷம் வந்து அஜித்துக்கு ஒரு திருப்புமுனை கொடுத்த ஒரு வருடமாக அமைந்தது. அடுத்து நாம பார்க்கறது வந்து ஒரு ஸ்பெஷலான திரைப்படம், சுயம்வரம் திரைப்படம். தமிழ் சினிமால இருக்கிற ஒரு முன்னணி நடிகர்கள் அத்தனை பேருமே இணைந்து நடித்து, முன்னணி நடிகைகள் அத்தனை பேருமே இணைந்து நடித்து, பல டைரக்டர்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரே நாள்ல எடுக்கப்பட்ட கின்னஸ் சாதனை புரிந்த ஒரு திரைப்படம் அப்படின்னா சுயம்வரம் திரைப்படம் தான். இந்த படம் வந்து கின்னஸ் சாதனைக்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்ற ஒரு சிறப்பு பெற்றது. படமும் வந்து ஓரளவுக்கு நார்மலா ஓடுச்சு இந்த படம். ஏன்னா எல்லா நடிகர்களுமே நடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக ஓடுச்சு. குறிப்பா ரஜினி, கமல், விஜயகாந்த் இவங்கலாம் நடிக்காம மத்த நடிகர்கள் நடிச்சு, மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆன ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆவரேஜ் திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது. ஒரு ஸ்பெஷலான ஒரு திரைப்படமா அந்த வருஷம் அமைஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பார்த்திபன், அஜித், தேவயானி நடிச்சு ராஜகுமாரன் அவர்கள் இயக்கிய திரைப்படம் தான் "நீ வருவாயென". அவருடைய முதல் திரைப்படம் இந்த "நீ வருவாயென". ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் இயக்கி இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அவருடைய ஃபர்ஸ்ட் படம்ன்றதால ஆர்.பி. சௌத்ரி அவர்கள் ரொம்ப அவர்கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சிருந்தாரு. அதுக்கு அந்த பொறுப்பையும் வந்து அவர் நல்லபடியா காப்பாத்தி குடுத்தார். இந்த படம் ஹிட் ஆச்சு. இந்த படத்தில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரியா இந்த படம் அமைஞ்சது. அஜித் அவர்கள் இந்த படத்தில கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதுவே வந்து அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்ப குடுத்துருக்கும். ஸோ இந்த வருஷம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருஷம் நான் ஏற்கனவே சொன்னது போல, அவருடைய படம் இந்த படத்தில மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து நாம பார்க்குறது ஒரு அஜித் திரைப்படம் தான். வாலி திரைப்படம். வாலி திரைப்படம் எஸ்.ஜே. சூர்யா டைரக்ஷன்ல அஜித் டபுள் ஆக்ஷன் பண்ண ஒரு திரைப்படம். இந்த படத்தில அவருக்கு பேரா சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. சிம்ரன் ஒரு சிறந்த நடிப்பை இந்த படத்தில வெளிப்படுத்தியிருப்பாங்க. அ அதுக்கு முன்னாடி அஜித் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு நடிப்பு திறன் இருக்கிற ஒரு படம் வந்து அமையல. வாலி திரைப்படத்தில பார்த்தீங்கன்னா, சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். இந்த 99 வருஷத்துக்கு உண்டான ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாலி திரைப்படத்திற்காக அஜித்துக்கு கிடைச்சது. வாய் பேச முடியாத ஒரு நடிகரா ஒரு இளைஞரா டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. ரொம்ப சிறப்பா இருக்கும். தேவா அவர்களுடைய இசையில பாடல்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. விவேக் காமெடியும் சூப்பரா அமைஞ்சது இந்த திரைப்படத்தில அப்படின்னு சொல்லலாம். எஸ்.ஜே. சூர்யாவுடைய முதல் திரைப்படம் இது. முதல் திரைப்படம் வெற்றி. இந்த படத்த வந்து எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் சிறப்பா குடுத்திருப்பாரு. அஜித் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தி கொடுத்த திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம். இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆன ஒரு திரைப்படம் அப்படின்னா 99 அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "துள்ளாத மனம் துள்ளும்" ஒரு திரைப்படம் தான் அவருக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது. நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும், இந்த படம் பார்த்தீங்கன்னா 200 நாளுக்கு மேல ஓடுன ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம்.
விஜய், சிம்ரன் காம்பினேஷனில் வந்த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா அது துள்ளாத மனம் துள்ளும் திரைப்படம் தான். எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களுடைய மியூசிக்கில் பாடல்கள் சூப்பர் ஹிட்டு. படமும் வந்து நல்ல ஒரு ஹிட்டு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய நடிப்பும் சரி, சிம்ரன் அவர்களுடைய நடிப்பும் சரி இந்த படத்தில் வந்து சூப்பராக இருக்கும். காமெடிக்கு நம்ம மணிவண்ணன், வையாபுரி, தாமு இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதையை கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எழில் அவர்களுடைய முதல் திரைப்படம். எழில் வந்து காமெடி ஃபிலிம் இப்போ நெறைய எடுத்துட்டு இருக்கார்ல, அவர் வந்து இயக்கிய முதல் திரைப்படம் இது. விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தி கொடுத்த திரைப்படம் இது அப்படின்னும் சொல்லலாம். இந்த வருஷம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவில துலாத மனம் தொடும் இடம்பெற்று இருக்கிறது. இந்த வருஷத்துடைய அடுத்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வருஷத்துடைய லாஸ்ட்ல வெளிவந்த முதல்வன் திரைப்படம் ஷங்கர் அவர்களுடைய டைரக்ஷன்ல தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, அர்ஜுன், மனிஷா கொய்ராலா, மணிவண்ணன், வடிவேலு, விஜயகுமார் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. முதல்வன் படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஷங்கர் அவர்களோட டைரக்ஷன்ல ஏ.ஆர். ரகுமான் அவர்களுடைய மியூசிக்ல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தில குறிப்பிட்டு இன்னொருத்தர சொல்லணும் அப்படின்னா, அது ரகுவரன் அவர்கள் தான். ரகுவரன் அவர்களுடைய கேரக்டர் வந்து இந்த படத்தில ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது. அவர தவிர வேற யாராலயும் அந்த கேரக்டர்ல நடிச்சிருக்க முடியாது அப்படின்ற மாரி நடிச்சிருப்பாரு ரகுவரன் அவர்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே புடிச்ச அந்த இன்டர்வல் சீனு சூப்பரா இருக்கும். ஒரு இன்டர்வியூ எடுக்கிற சீன் சூப்பரா இருக்கும். அ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஹிட் ஆச்சு. இது எந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரகுவரன் அவர்களுடைய நடிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வன் பார்ட் 2 எடுத்தா யார் வேணாலும் நடிக்கலாம். ஆனா ரகுவரன் கேரக்டர்ல அவர் மட்டும் தான் நடிக்க முடியும் அப்படின்ற மாரி அளவுக்கு பேசப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வெற்றி திரைப்படமா இந்த படம் அமைஞ்சது. இந்த படம் வந்து ஆக்சுவலா ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க வேண்டியதா இருந்தது. அது அப்புறமா கைமாறி நம்ம அர்ஜுன் கிட்ட வந்தது. அர்ஜுன் அவர்களும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார். அர்ஜுன், ஷங்கர் அவர்களுடைய காம்பினேஷன்ல வந்த 2வது திரைப்படம் இது. அந்த வருஷத்துடைய ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ல இந்த திரைப்படமும் ஒண்ணுன்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல கடைசியா நாம பார்க்க போற திரைப்படம் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்ச படையப்பா திரைப்படம். படையப்பா திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்ட ஒட்டி ரிலீஸ் ஆன திரைப்படம் இது. சிவாஜி கணேசன், சௌந்தர்யா, நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன், செந்தில், ரமேஷ் கண்ணா, ராதா ரவி, அ நாசர் இவங்க எல்லாருமே பிரகாஷ் ராஜ் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தையே அந்த படத்தில இறக்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே ஒவ்வொரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. 99ல பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு சொன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருடைய படையப்பா படம் தான் அப்படின்னு சொல்லலாம். இதில ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு 25வது ஆண்டு வெளிவந்த திரைப்படம். ஸோ அவருடைய சில்வர் ஜூப்ளிக்கு வந்த இந்த திரைப்படம் சில்வர் ஜூப்ளி அடிச்சது. அந்த அளவுக்கு ஒரு 200 நாளுக்கு மேல ஓடுன இந்த திரைப்படம். ஸோ அந்த வருஷத்துடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு சொன்னா, அது படையப்பா திரைப்படத்த மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு இது ஒரு அந்த வருஷத்துடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவி படையப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு 1999ல வெளிவந்த சிறந்த தமிழ் திரைப்படங்கள பார்த்தோம். வேற ஒரு வீடியோல வேற ஒரு வித்தியாசமான ஒரு அம்சத்தோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். தொடர்ந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு என்னைக்குமே எனக்கு வேணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.